இந்த பார்சல் நேத்திக்கு வந்துருச்சுங்க. நேத்திக்கு இந்த பார்சல் பிரிக்கலாமான்னு கேட்டாங்க. என்னால முடியல. உடம்பு சரியில்ல. நேத்திக்கு நான் ரொம்ப டயர்டு. முடியாம ஒரு மாரி ரொம்ப சிரமமா போயிடுச்சு உடம்புக்கு. அதனால நேத்திக்கு இது பிரிக்க வேண்டாம். இந்த பார்சல் இன்னைக்கு வரும். அதனால இதோட சேர்த்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதனால இந்த பார்சல் என்ன? இந்த பார்சல் என்ன? அப்படிங்கிறது 2யும் பிரிச்சுக்க போறோம். பிரிச்சு காட்ட போறேன் நான் உங்களுக்கு. இது எவ்வளோம்மா? 120. இது அடிக்கடி வந்து நீங்க வீடியோல பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது ப்ரஷ்ஷு தான். ட்ராயிங் பண்ணுறதுக்காக வாங்குறது. நாங்கள் நிறையா திருப்பி கலர் வாங்குகிறோம், ப்ரஷ் வாங்குகிறோம். அந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ரஷ்ஷு தான் இது. இது எனக்காக நான் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 1999 அப்படி சொல்லுவாங்க. ரூ. 1 கம்மியாக போட்டோம்னா என்னமோ 1000 ரூ. 2000 கம்மி அப்படிங்கிற மாதிரி ரூ. 2000 இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் போனோடனே ரூ. 1800 இருந்துச்சு. ரூ. 1 குறைச்சிக்கங்க. ரூ. 1799 அப்படி. இது வந்து இப்போ ரூ. 1599 அப்படின்னா ரூ. 1600 விலை குறைஞ்சிருச்சு. இதில் வந்து 3 கலர் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு, கொஞ்சம் ப்ரௌன் எப்படி சொல்கிறது, அது கிரே கலர் மாதிரி, இன்னொன்று ப்ளூ, கிரே கலர், பிளாக்கு, அந்த மாதிரி ஏதோ சரியாக தெரியல. 3 கலரில் ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று பிளாக் கலரு. இது வந்து பிங்க் கலர் மாதிரி. இந்த பிங்க் கலர் வந்து நான் வாங்குறதுக்கு ரொம்பவே யோசித்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ஏன் வேண்டாம்னு நினச்சேன்னா, கழுத்தில் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா இது ஒரு ஹெட்ஃபோன் தான். கழுத்தில் போட்டிருந்தா கொஞ்சம் ஓவராக பந்தா பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு. எனக்கு பந்தா பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் பார்த்தா என்னுடைய தோற்றத்துக்கு அப்படி இருக்கும்னு நினச்சிக்குவாங்க அப்படிங்கிறனாலேயே வேண்டான்னு தவிர்த்தேன். ஆனால் இதை தவிர வேறு எந்த பொருளும் கிடைக்க மாட்டேன்னுச்சு. வேறு கருப்பு கலர்லேயும் இல்லை, ப்ளூ கலர்லேயும் இல்லை. பொதுவாகவே இந்த மாதிரி ஹெட்ஃபோன் வந்து தேடுனா ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கதை விடுறாங்க. காசு வாங்கிட்டு எவன் தலையிலையும் கட்டி விடுறதுக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க. உண்மையை பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ நீயாவது பேசலாமலன்னு என்ன கேட்குறீங்களா? நான் உண்மையை பேசுனா யாருங்க வீடியோ பார்க்குறாங்க? சரி, ஓகே. முதல்ல எதை பிரிக்கிறதுன்னு தெரியல. இதை பிரிக்கலாமா, இதை பிரிக்கலாமா? இதுமா ப்ரெஷ்ஷை பிரிச்சிடலாமா? ஓகே, ட்ரெஸ்ஸு பிரிச்சிட்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கலர் நல்லா இல்லைன்னு எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கலர் பிடிக்கல. எப்போ பாரு இதையே போடுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக, இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல, புரிஞ்சுக்குங்க. ரொம்ப இந்த ட்ரெஸ்ஸு போடுறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை நான் அடிக்கடி போடணும்னு நினைப்பேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும். ஷர்ட்டை விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இது எல்லோ கலராக இருக்கிறதுனால என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பிடிக்காதனால நான் போடுறத தவிர்த்துட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ் போடுறேன். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி எந்த கலரில் இருந்தாலும் எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கணும்னு ஆசை. கொஞ்சம் விலை அதிகம், அதனால் வாங்கலை. ஓகே, இதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை நான் போடுறப்போ அந்த ஒரு ஃபீல் இருக்குது. நமக்கு பிடிச்ச ஒரு பொருள், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம கையில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும், அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் தான். இந்த ட்ரெஸ்ஸு இப்போ நான் போடுறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையோ தெரியாது. எப்போ எனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த நான் பேசிட்டு போயிடுவேன். அது ஏன் அவ்வளோ பயங்கரமாக பக்குவமாக பிரிக்கிறேன்னா, அதில் பில் இருக்குதுங்க அதுக்காக. அது மட்டும் இல்லை, பொதுவாகவே எனக்கு வந்து இப்போ ஒரு பொருள் வாங்குறத விட அதை அழகாக பிரிக்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பாருங்களேன், இது கூட இந்த இடத்துல இப்போ கொஞ்சம் எடுக்காமல் இருக்குது, அப்படியே கூட பிரிக்கலாம். ஆனால் எனக்கு இதை வந்து அலங்காமல் அதை எடுத்து ஃபினிஷ் பண்ணி இப்படி அழகாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது ஒரு ஃபீல். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசில் படித்தது. ஒரு பொருள் ரொம்ப வேணும்னு ஆசைப்படுவாங்களாம். அந்த பொருளுக்காக மெனங்கெடுவாங்களாம். அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களாம். அந்த பொருள் கிடைச்சதுக்கப்புறம் அந்த பொருள் மேலே பெருசாக அந்த முன்னாடி இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் காட்ட மாட்டாங்களாம். நான் அப்படி கிடையாது. எனக்கு ஒரு பொருள் வேணும்னா அதுக்காக நான் ரொம்ப லைக் பண்ணுவேன், அதுக்காக விரும்புவேன், ரொம்ப ஆசைப்படுவேன், அது கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன். கிடைச்சதுக்கப்புறம் அந்த பொருளை என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான பொருள்லாம் வந்து அப்படி தான் வைங்களேன்.
அந்த பொருளை நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை பிரித்து பார்க்குறது, அதை பார்க்குறதுலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் படுவேன்னா, அதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து நான் அவ்வளோ பத்திரமா வச்சுருப்பேன். நான் சின்ன வயசில் வாங்கின பொருட்கள் கூட இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்குது. பத்திரமா இருக்குது. புத்தம் புதுசாக இருக்குது. அப்படின்னா அதை எப்படி நான் பத்திரமா யூஸ் பண்ணுவேன். அந்த பொருள் வாங்கி ரொம்ப பத்திரமாலாம் வச்சுருக்க மாட்டேன். நான் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளோ பக்குவமாக யூஸ் பண்ணுவேன். ரசித்து யூஸ் பண்ணுவேன். என்னுடைய கேமராக்கள் கூட நான் சொல்கிறேன். என்னுடைய கம்ப்யூட்டரு, என்னுடைய கேமரா, நான் வச்சுருக்கிற பைக்கு எதுவாக இருந்தாலும், நான் போடுற ட்ரெஸ்ஸு, நான் ஒரு செப்பல் வாங்கியிருக்கேங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் ஒரு செப்பல் வாங்கினேன்னா அடுத்த தடவை இன்னொரு செப்பல் எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அந்த செப்பலவே நான் யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா அந்த செப்பல் அப்படியே இருக்கும். அது ரொம்ப பக்குவமாக சாஃப்டாக யூஸ் பண்ணுவேன். இது வேறு அது வேறையாம்மா? இது எடுக்கவா? எடுத்து காட்டுவா? அப்படியே இருக்கட்டுமா? போதுமா? தனித்தனி எடுக்கவா? ஒன்று மட்டும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேளுங்களேன். நான் கண்ணாடி போடல, அதனால் கிட்ட ஒன்றும் பெருசாக தெரியாது. இப்போ இந்த விஷயமெல்லாம் என்னால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. மொத்தமாகவே எடுத்துடலாம். அது எடுக்கிறது தான் ஒரு ஃபீலு. அது கையில் பிடிக்கிறது ஒரு ஃபீலு. இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இது எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். மயில் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்? மயில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மயில் உங்கள் கிட்டே இருந்தால் அந்த தோகை தொட்டால் எப்படி இருக்கும்? அதாவது அந்த தோகை தனியாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அப்படி தொடுறது நான் சொல்லலை. அந்த மயில் இருக்கவே அந்த மயில் வந்து உங்களுக்கு ரொம்ப பழக்கமாக இருந்து அந்த தோகை தொடுறப்போ உங்களுக்கு எவ்வளோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ரொம்ப ஆர்வம், ஆசை, ஒரு பூரிப்பு, சந்தோஷம் இப்படி எல்லாம் கிடைக்கும் இல்லையா? அப்படி இருக்கும் இந்த ப்ரெஷ்ஷை தொட்டால். ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. அதனால சொல்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸை தொடுறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த ட்ரெஸ்ஸு போடுறப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷம்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த சந்தோஷம் இது தொட. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீல் என்னென்னா, இது கவரோடு இருக்குது. அந்த கவர் இல்லாமல் அந்த ப்ரெஷ்ஷை பிடிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனால் அந்த கவர் இருந்தால் தானே சேஃப்டி. இதை யூஸ் பண்ணுறவங்க திருப்பி யூஸ் பண்ணணும். அதுக்காக இதுக்கும் ஒன்று மட்டும் எடுத்து பார்த்துட்றேன். அந்த ப்ரெஷ்ஷை தொடுறப்போ அவ்வளோ அழகாக இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த குமிழ் வந்து நான் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணலை. இந்த இடம் குமிழ் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய ப்ரெஷ்கள் வாங்கிட்டே இருக்கோம். நிறைய கலர் வாங்கிட்டே இருக்கோம். உங்கள்கிட்ட அதை நான் காட்டிகிட்டே தான் இருக்கேன். ஓகே, அந்த ஒரு சவுண்டு அது வேறு ஒன்றும் இல்லை. இந்த உள்ளுக்குள்ளே மைக்கு மாட்டியிருக்காங்க. அந்த மைக்கு வந்து ரொம்ப வேக்குது. அது வந்து டக்குன்னு பொறுமையாக வச்சோம்னா மைக்கு கீழே போயிடும். அது ஒரு மாதிரி சவுண்டு உங்களுக்கு கேட்கும். அதனால் அப்படி மெல்லமாக போட்டேன். அந்த சவுண்டு கூட உங்களுக்கு கேட்டிருக்கோம் இல்லையான்னு தெரியல. ஓகே, இதை பிரிப்போம். ஆமாம், இது பெல்லு. ஆனால் இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. எனக்கு வந்து ப்ளூ பிடிக்கும், க்ரீன் பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் பிடிக்கும். அதுலேயே அந்த க்ரீனும் ப்ளூ கலந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். அந்த கலர் பிடிக்கும். இந்த கலரு அந்த மாதிரி இது வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறனால அந்த எல்லா கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ரெட்டுக்குள்ளே ஒரு இது என்ன பிங்க் மாதிரி ரோஸ் கலர் மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி பிச்சிருக்காங்களா? இது பிச்சிருக்காம்மா. பிச்சிருக்காங்க. இல்லை, இதான் பிச்சிருக்கு. புரியுதா? பிச்சிருக்கு. அதில் எப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா? ஃபோட்டோ எடுக்க முடியுதா? நான் எடுக்கிறப்ப நீங்கள்
காட்டுங்க, நல்லா காட்டுங்க. எப்படி காட்டுறது? பிச்சுக்காக தெரியணும். இப்போ 2 பக்கம் இருக்குங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இது வந்து அவங்க கம்பெனியில் வருது. இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இந்த 2 பக்கம் இருக்குது. இது வந்து அழுங்காமல் அவங்களே பிச்சிருக்காங்க. முன்னாடியே இது பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ ஈஸியாக நானே அப்படியே வருது. எப்படி இப்படி வந்து கொடுத்துட்றாங்கன்னு தெரியல. இது ஒரு மாதிரி நேக்காக பிச்சிருவாங்க போல இருக்குது. ஆனால் இந்த பக்கம் வர மாட்டேங்குது. இது அழுங்காமல் இப்படி எடுத்துறது. இப்படி எடுத்துட்டா வந்துடுது. அது ஈஸியாக வந்துடுச்சா? இப்போ இது அழுங்காமல் எடுத்துறது. இதையும் எடுத்துருக்கேன், அதனால தான் அது ஈஸியாக வருது. இப்போ இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்குன்னா இதுக்கு வந்து சர்வீஸ் கேரண்டி அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து ஃபால்ட்டாக இருக்குது, சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா தான் மாற்றி கொடுப்பானுங்க. இப்போ ஒரு சின்ன விஷயத்தை ஏமாற்றி என்ன தான் ஏமாற்றி சம்பாரித்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எல்லாம் கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்துட்டு போகிறாங்க. எதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. ஏமாத்துறது எனக்கு பிடிக்காத விஷயங்க. ஏமாறுறது ஓகே, ஏமாத்துனா பிடிக்காது. இப்படிலாம் பண்ணுறத பார்த்தா கோவம் வருது. இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா பட்ஸு ஒயரு மொத்தத்தில் இந்த கவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கானு பிரிச்சுருக்கானுங்க. இது வந்து இந்த கேரண்டி கார்டு அந்த மாதிரி இதெல்லாம். இது ஏதோ ஸ்டிக்கரு. இது யாரோ ஒருத்தர் பிரித்து பார்த்துருப்பாங்க தானே. இது வந்து ரொம்ப ரப்பருங்களா. இப்படியெல்லாம் பண்ணிக்கலாமா? இப்போது ஏதாவது ஒரு மொபைலில் இப்படி ஒன்றா ஒட்ட வச்சா இப்படி பிரித்தா ஆன் ஆயிருமா? ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். இது ஒட்ட வச்சா ஆஃப் ஆயிரும். இது எடுத்தால் ஆன் ஆயிரும் அப்படி சொல்கிறாங்க. இது என்னமோ ப்ளூடூத்தா? இது பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் வந்து இது காட்டுது பாரு. கனெக்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குதுங்களா. இது ரொம்ப பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே காதுக்குள்ளே உண்மைதாங்க பெருசாக இருக்குது. இது சில பேரில் ரொம்ப காது வலிக்கும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண அப்படி சொல்கிறாங்க. என்னமோ ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறது, யாரோ யூஸ் பண்ணி திருப்பி உடச்சி பார்த்து அனுப்பிச்சிருக்காங்க. இது சரியாக இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி ரிட்டன் போடணும். ரிட்டன் போடுறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பொருளுக்கு பொருள் மாற்றி உடனே தர மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பொருள் நல்ல பொருளாக வாங்குகிறோம், நம்ம அதே விலை குறைச்சி வாங்கலை, அதே அவனுக்கு சொல்கிற விலைக்கு தான் வாங்குகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேஸ் அதிகமாக இருக்குமா, அதுக்காக தான் இது. இருங்க ஃபோன் பண்ணி பார்த்துக்கிறேன்.
தங்கா கேட்குதா? நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதா? எங்கே இருக்க? கொஞ்சம் தள்ளி போ, நல்லா பேசு. ஆ ஹெட்ஃபோன் செக் பண்ணிகிட்ருக்கேன். கேட்குதா? தெளிவாக கேட்குது? உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதா இல்லையா? தெளிவாக கேட்குதா? ஓகே, தெளிவாக கேட்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், இது ஏஎன்சி அப்படின்னு சொல்கிறது. இந்த ஹெட்ஃபோன் வந்து என்னென்னா 100 மணி நேரம் பேட்ரி பேக்கப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காக வாங்குறது மட்டும் இல்லை, வெளியே போய் நம்ம பேசணும்னா அந்த ஹாரன் சவுண்டு, பைக் சவுண்டு, இந்த மாதிரி அந்த எல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர்த்திட்ட ரிவ்யூ பண்ணி பார்த்தா ஒருத்தர் நல்லா இருக்குங்கிறாங்க, நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அதனால் வந்து கரெக்டான ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்து வாங்கவே முடியல. மற்றவங்கள வந்து அவங்களாம் பிஸ்னஸ்க்காக, காசுக்காக ஒரு விஷயத்த வந்து இது வாங்குங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் உண்மையான விஷயம் அப்படி இல்லை தானே. இப்போ பாருங்கள், இந்த பொருள் கூட யாரோ உடைச்ச பொருள், உடச்சி பார்த்து அதை ரிட்டன் போட்டு திருப்பி அந்த பொருள் நான் வாங்கியிருக்கேன். அப்போ இதை திருப்பி நான் மாற்றி தானே ஆகணும். இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க இருக்காங்க. ஏமாற்றி அப்படி தான் திருப்பி எனக்கு அதே தான் சொல்ல தோணுது. அதை ஏமாற்றி அதில் ஒரு பெரிய சந்தோஷம் ஏமாத்துறவங்களுக்கு கிடைக்கும் போல் இருக்குது. அதில் என்ன சந்தோஷம்? ஏமாற்றி அதில் லாபம் சம்பாரித்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏமாற்றாமல் இருக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் ஏமாத்துறதுல கிடைக்கவே கிடைக்காது. ஏமாற்றாமல் இருங்க. அதை விட இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான, சந்தோஷமான, நிறைவான, நிம்மதியான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. யாரையும் நம்ம வந்து ஏமாற்றவே கூடாது. ஒரு 10 பைசா லாபம், கோடிக்கணக்கில் பணம் நம்ம சம்பாதிக்கிறோன்னா கூட அது ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடாது. ஏமாற்றி எதையும் அடையக்கூடாது. ஒரு அன்பை கூட ஏமாற்றி அடையக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் ஏமாற்றி செய்யக்கூடாது. ஆனால் இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேதாங்க. கட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இப்போ இது வந்து பாருங்கள், அப்படி உடைச்ச ஒரு பொருள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. சுத்தமாக நல்ல பொருள் கொடுக்கலாம்ல. ஒரு ஃபால்ட் இருந்தால் தான் ரிட்டன் போட்டிருப்பாங்க. அப்படி ரிட்டன் போடுறப்போ அதை வாங்கி மாற்றி சரியாக பண்ணலாம். ஒரு வேலையை சரியாக பண்ணுறதுக்கு எதுக்குங்க கஷ்டப்படுறாங்க? நேர்மையாக, உண்மையாக வாழ்ந்துட்டு போகிறதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு, இந்த விஷயம் இது பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் கோபம் வருது. அதனால் அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த உலகத்தில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த ஹெட்ஃபோனில் இருந்து, நான் கையில் வச்சுருக்கிறது, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, இது எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே நீ தான் பெரிய ராஜா, இந்த உலகத்தையே ஆள்ற மகாராஜா அப்படின்னு ஒரு பேரும் புகழும் கிடைச்சாலும் சரி, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பணம், காசு கையில் இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கான சேவை செய்கிறவங்க உனக்கு அடிமையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எதையுமே நீ கொண்டுட்டு போக முடியாது. நேர்மையாக இருக்கிற அந்த நேர்மையும் உண்மையும் மட்டும்தான் கூட வரும். இந்த உயிர் நம்ம கூட நம்ம இந்த உலகத்தில் இறந்ததுக்கப்புறம் நம்ம கூட வர்றது ஒன்றே ஒன்று தாங்க, உயிர் தான் கூட வரும். அந்த உயிரோடு என்ன இருக்கும் தெரியுங்களா? நம்ம இருக்கிற நேர்மையும் உண்மையும், நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம் இல்லையா, மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் கூட வரும். இந்த 3 தான் வரும். நம்ம உண்மையாகவே மனசார மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, நம்ம இருக்கிற நேர்மை, நம்ம இருக்கிற உண்மை, அதுதான் கூட வரும். மற்ற எதுவுமே வராது. அதனால் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க பழகுங்க. யாரையும் ஏமாற்றாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பார்த்த உடனே. பாட்டே வரல. இருங்க ஒரு நிமிஷம்.
ம் நீங்கள் பார்த்துட்டு இருக்காதீங்க. எதுமா இருக்கு ரீல்ஸ் பார்த்த மாதிரி அப்படியே பார்த்துட்டே நின்றுக்கிறீங்க. ரொம்ப பேஸ் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இன்னும் நல்லா யூஸ் பண்ணி பார்க்கணும். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து இது வந்து உண்மையாகவே உடைச்சிருக்கிறது, உடைச்சி கன்ஃபார்மாக உடைச்சி பார்த்துருக்காங்க. அது எந்த மாதிரிங்கிறத பார்க்கணும். எனக்கு இதில் கொஞ்சம் ரொம்ப வியக்குதுங்க. கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த கலர் ஓகேவா? சரி, ஓகே. திருப்பியும் இந்த அழகான ப்ரெஷ்ஷோட இந்த ஹெட்ஃபோனோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.